எல்லாத்துக்கும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன், அவர் நீதிபதிக்குரிய அந்த தராசோடு உடையவர்தான் திருப்பரங்குன்ற முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். எம்மோடு இந்த வழக்கில் இணைத்துக் கொண்ட சகோதரர்களும், நமக்காக வாதாடிய திரு அருண் சாமிநாதன் ஐயா உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஆதரவாக வாதாடிய அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி இந்த விஷயத்தை உலகிற்கு தெரிவித்த பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு முருகனர்களால் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக மேற்கொண்டும் தொடரும் என்று நம்புகிறோம். இந்த வெற்றிக்காக போராடிய அந்த உள்ளூர் மக்கள், என்னை வெளியூர்காரன்னு சொன்னாங்க. நான் மதுரைக்காரன் தான், நான் எதிர்மனக்காரன். உள்ளூர்காரர் வெளியூர்காரெல்லாம் பொய்வாதம் பரப்பினாங்க. வழக்கு தொடுத்தவர் மீதும் வழக்குக்கு நீதி சொன்ன நீதிபதிகள் மீதும் அவதூறு கற்பித்தாங்க. நாங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்த விதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கும், இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபாலன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிவம் உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை இறைவனுக்கு அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக தொடரும். அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்துக்கும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன், அவர் நீதிபதிக்குரிய அந்த தராசோடு உடையவர் தான் திருப்பரங்குன்ற முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் அடித்து உடைத்து தகர்த்து முருகன் எங்களுக்கு வெகுமானம் தந்திருக்கிறார். எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிரும் சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படிதான் நாங்கள் அதை மதிச்சு போனோம். அப்படி இருக்கும் பட்சத்துல மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல வாதிட்டு கோவிலுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, மக்களுடைய மத உணர்வுக்கு, மன உணர்வுக்கு எதிராக நடந்தது ஏற்கத்தக்கதல்ல. மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த அரசாங்கம் சம்பாதித்திருக்கிறது என்பதே உண்மை. ஐயா சுவாமிநாதன் ஐயா சொல்லிட்டாங்க, இது இஷ்யூ நாட்டின் ஆகமா, இது ஆகமத்தின் குறித்தான விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதி அரசர்கள் கொடுத்த உத்தரவு தர்கா காம்பவுண்ட் வால் 15 மீட்டர் தள்ளி உள்ளதுதான் தீர்வு. நீங்க கேட்டதுக்கு டிவிஷன் பெஞ்சில் இப்ப சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா, இப்ப ஆகமத்தை பத்தி நாங்க பேசல. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பக்கத்துல உள்ள ஒரு கோவில்ல மலை உச்சின்னு சொல்லல வார்த்தை, ஹைட்டான இடத்துல எலிவேட்டட் பிளேஸ் சொல்லிக்கிறாங்க. அந்த வார்த்தை எலிவேட்டட் பிளேஸ்ல ஒருத்தங்க அந்த தீபம் ஏற்றும் போது அந்த உள்ளூர் மக்கள் அதெல்லாம் பார்த்து அதன் மூலமா ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது ஆகமா கிடையாது. உள்ளூர் இந்த மலையை உச்சியில ஏற்றும் போது உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் அந்த தீபம் தெரியும். அவங்க வீட்டுல தீபங்கள் ஏறுவாங்க. சுற்றி வட்டார மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல தீபங்கள் ஏற்றுவாங்க. இது இந்து மக்களுடைய ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை நான் சொல்றேன், ஒரு சில நண்பர் பதில் சொல்றேன். அவங்க பிச்சை குறுக்கு, பிள்ளையார் பற்றி பிச்சை குறுக்கணும். திருப்பரங்குன்றம் சந்திரசேகர் பட்டர் என்ற ராசா பட்டரும் இந்த லெட்டர் கொடுத்துட்டு மாத்தி பேசுனாங்க. அவங்க எதை கையெழுத்து வாங்கிட்டாங்க, முன்னாடியே போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்துக்காக சொல்லல, இன்ன தேதியில தீபம் ஏற்றலாம், நட்சத்திரம் ஏற்றலாம்னு சொன்னாங்களே ஒழிய அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க உள்ள சொல்லிட்டாங்க.
இரண்டாவது, பழனி கும்பாபிஷேகம் கடந்த வருஷம் 2 வருஷம் முன்னாடி நடந்தது. ஆகமத்துல கிடையாது. மார்கழி மாசம் நாள் செய்வது என்பது எந்தவித ஆகமத்திலும் கிடையாது. ஆனால் ஆகமத்தை மீறி அரசுக்கு சாதகமாக, ஆட்சியாளருக்கு சாதகமாக நடத்துறாங்க. எங்க பழனியாண்டவன் கோயில் ஆகம விதிமீறல் நடந்தது. ஆகமத்தை மீறி கருவறைக்குள்ள அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட ஆட்கள் போனாங்க. இது எந்த ஆகமத்துல வருது? கோயிலுக்குள்ள பூசை பண்ணுவதற்கு அர்ச்சகர் போகலாம், அமைச்சர் போகலாமா? அவன் கட்சிக்காரர் போகலாமா? இதெல்லாம் ஆகம விதிமீறல். நாங்க இந்த வழக்கு மட்டும் நீர்த்து போக கூடாதுனால வேற எதுவும் பேசல. ஆகமம் குறித்தான விஷயம் இது அல்ல. இவர்கள் ஆகமத்தை சுட்டி காமிச்சாங்கன்னா, ஆகமப்படி உண்டியல் இருக்கா? ஆகமப்படி அர்ச்சகர் அமைச்சர் உள்ள வரலாமா? ஆகமத்துக்கு விரோதமா பக்தர்களை கேவலமா பேசலாமா இந்த அமைச்சர்? அதனால இந்த குறித்து வழக்கு, திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு நிச்சயமாக சட்டத்தை நாங்க மதிக்கிறோம். சட்டத்தின் பிள்ளைகள், சட்டத்தை மீறல, நீதியரசர்கள் விமர்சிக்கல, நீதிபதிகள் குறித்து தவறா நாங்க பேசல. நாங்கள் மீண்டும் 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 நம்பியது முருக கடவுளை. இந்த நல்ல நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. 6/1 என்னங்க, செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.